வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையினவே வாரீர். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையினவே வாரீர். நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையினவே வாரீர். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையினவே வாரீர். நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களின் மீட்பு நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் எம்மை கூவி அழைத்தாலும் நாம் அவர்களுக்கு செவிசாய்ப்போம். நாம் என்றும் அவர்களுடைய ஆண்டவராய் இருப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறை பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள்.
முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்கள் ஆகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. உயிருள்ள இறைவார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் அழிந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராகத்தானே பிளவுபட்டு போனால்
அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருள்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்ற அவரின் அன்பு மக்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு தருகின்ற படிப்பினைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் ஏற்று கடைபிடிக்கின்ற அவரின் அன்பு பிள்ளைகளாய் நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்பிற்குரியவர்களே, கடவுள் எவ்வளவுதான் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் இரக்கத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொண்டாலும் அவர்களோ செவிசாய்க்கவில்லை, அவர் சொல்லுவதை கவனிக்கவில்லை. அவர்கள் பிடிவாத குணமுடையவர்களாயிருந்தார்கள், தீய திட்டத்தின்படி நடந்தார்கள். இதனால் அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கியே சென்றார்கள். ஒருவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்க்கும்போது நமக்கு நன்றாகவே புலப்படும். நாம் வாழ்வில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா? இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய இந்த படிப்பினைகளை ஏற்று கடைபிடிக்காத நிலையில் தங்களுடைய விருப்பப்படி அவர்கள் எப்பொழுது நடக்கத் தொடங்கினார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. துன்பங்களும் இடர்பாடுகளும் வாழ்வில் வந்தது. அவர்கள் பல நாடுகளுக்கு அடிமைகளாக கிடந்தார்கள். தங்களுடைய தீச்செயலினால் கடவுளிடமிருந்து தண்டனையை பெற்றார்கள். இறைவன் சொல்லுகிறார், அந்த மக்கள் இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்ட மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் விரும்பியே தீச்செயலை செய்தார்கள். இதனால் அவர்கள் சந்திக்கின்ற பின்விளைவுகள் மிக அதிகமாகவே இருந்தது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆய்ந்து அலசி பார்க்க வேண்டும். கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா அல்லது நாம் மனம் போன போக்கில் நம்முடைய விருப்பப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தூக்கி பிடித்து கொண்டு அதன்படி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கவனித்து செயல்பட இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நற்செய்தியிலே பேச்சற்ற ஒருவர் பேசினார். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் அந்த நன்மையை விரும்பாத மக்கள் அல்லது தங்களை விட வேறு ஒருவர் அந்த இடத்திலே புகழை பெறுகிறார் என்று நினைத்து பொறாமைப்படுகின்ற மக்கள் குற்றம் சாட்டுவதை பார்க்கிறோம். குறை சொல்லுவதை இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவர் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் மீண்டும் அதை நிரூபித்து காட்டுகிறார். நான் கடவுளின் ஆற்றலால்
இந்த தீய சக்திகளை ஓட்டுகிறேன், பேய்களை விரட்டி அடிக்கிறேன். இதனால் நீங்கள் இறையாட்சி உங்களிடையே நெருங்கி வந்துள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக கூறி, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்கிற வார்த்தைகளை அற்புதமாய் சொல்லுவதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் இப்படி குறைகளை கண்டுபிடிக்கின்ற மனநிலை உண்டா? நாம் எல்லோரும் பல நேரங்களில் இப்படிதான் பிறரை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இது எந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது, நம்முடைய வாழ்வை பாதிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை பற்றி குறை சொல்லுவது, மனைவி கணவனை பற்றி, பிள்ளைகள் பெற்றோரை பற்றி, பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி, மாமியார் மருமகளை பற்றி, மருமகள் மாமியாரை பற்றி, இப்படியாக ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பிற்குரியவர்களை குறைகளை கண்டுபிடித்து குறைகளை பெரிதாக்கி என்ன நினைக்கிறார்கள்? தான் எதிர்பார்த்தபடிதான் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது. இது ஒரு சுயநல எண்ணமாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் துளி கூட ஒரு பிறநலம் இல்லாதிருப்பதை நாம் காணுகிறோம். டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பக்கத்தில் அம்மாமார்கள், இன்னொரு பக்கத்தில் பிள்ளைமார்கள். அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் சின்ன வயசுல நல்லா படிச்சான், அவனுடைய மதிப்பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நான் நெகிழ்ந்து போவேன். 95 மார்க், 96, 97 மார்க் தான் எடுப்பான். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப மோசம், படிக்கவே மாட்டுக்கிறான், 75, 80 மார்க் தான் வாங்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சமா போர்ஷன் இருந்துச்சு, நான் படிக்க முடிந்தது. இப்ப அதிகமாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது, அதனால் கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைந்திருக்கலாம். ஆனால் நான் அப்பொழுது எப்படி படித்தேனோ அதே போன்றுதான் இப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் இப்படியாக ஒருவர் மற்றவரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நன்மைத்தனங்களை பாராட்டி பிறரை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். உற்சாகப்படுத்துகிறவர்களாய், வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய், ஊக்கமூட்டுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது கடவுளின் பக்கமாக இருக்கிறோம். குறை சொல்லிக்கொண்டு, மட்டம் தட்டி கொண்டு, பிறரை இழிவுபடுத்திக் கொண்டு, ஏளனம் செய்து கொண்டு, கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் சாத்தானின் பக்கமாக இருக்கிறோம். சிந்திப்போம், வாழ்வில் செயலாற்றுவோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோனா, காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயிர்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயிர்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறந்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூ என்ற வருத்தமோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக் கரைகள் அனைத்திலுமிருந்தும் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உம் மக்களை காப்பாற்றி உமது உண்மையை கைமாற்றாக பெற்றிட உறுதியளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மொழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவாய். என்னை நீதமாட்கொள்ள வந்திடுவாய் என் இறைவா. என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவாய். என்னை நீதமாட்கொள்ள வந்திடுவாய் என் இறைவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். உம் நியமங்களை கருத்தாய் கடைபிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். செபிப்போமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி தவக்காலத்தினுடைய ஆசிரியரை பெறுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் எங்களிடம் உள்ளவை அனைத்தையும் நாங்கள் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொண்டது போல உமது அருளால் சரியானவற்றை விரும்பவும் விரும்பிய நலன்களை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்க்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணீர் மாதாவே உம்மை நேசமில்லாதோரும் நின்மைந்தராமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.